எப்படி அவர் சினிமாவில் பாடி ஷேம் பண்ணாங்க ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் நான் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார்ல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இவருக்கு இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஏற்படும். விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்ப காலகட்டத்திலே நான் பேசிட்டேன். அரசியல் தளத்தில் நிற்பார், காக்கா கழுகு கூட்டம்னு சொல்லி நீங்களே ஒரு பேட்டி எடுத்து அதெல்லாம் நம்ம போட்டோம். தற்குறின்னு சொல்லி அவனை இது பண்ணுறாங்க. எல்லாருந்தையும் தற்குறிங்கிற வார்த்தை சும்மா ஒரு அவமானப்படுத்துகிறதோ, இல்லை உனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாதவங்க தான் எல்லாத்தையும் ஆண்டு. இந்த எலெக்ஷன் டேட்டை வச்சு அவர் கண்டிப்பாக இவர் தான் சிஎம்ன்றது நம்மளால் கணிக்க முடியும், அனுமானிக்க முடியும். விஜயோட சில வெற்றி வாய்ப்புகள், ஏன்னா அவர் முழுதும் தோல்வி அடைய வாய்ப்பு இல்லை. அவருடைய வெற்றிகள் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பூர்வத்தை உறுத்தி அடுத்த கட்டம் வரப்போகுதோ அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர வேண்டும். விஜயோட ஜாதகப்படி 2026 தமிழக அரசியல் களம் அவருக்கு எந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கும்? 2026 தமிழக தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமானதும், மக்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு அமைப்பாக தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பாக விஜய் அவர் கடகராசி, கடக லக்னம், அடுத்து சுக்கிர திசையில் ராகு புத்தி அவருக்கு நடக்குது. இந்த சூழ்நிலையில் கடகராசிக்கு அடுத்து குரு பயிற்சிங்கிறது ஜென்மத்துக்கு வராரு. ஜென்ம குரு அப்படின்னா அவருக்கு வந்துடும். அதே மாதிரி ராகுவும் அஷ்டம ராகுவாக இருக்கார். சனியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி இருப்பார். அந்த காலகட்டங்களில் தான் இவருக்கு அந்த தேர்தல் அப்படிங்கிறது வருது. சனி சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே அவர் பயணம் செய்யக்கூடிய நேரம் தான் தேர்தல் வரக்கூடிய நேரம். ஸோ இந்த அடிப்படையில் இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு அந்த ஜென்ம சனிக்கான, அதாவது உத்திரட்டாதியில் இருக்கனால பூச நட்சத்திரம் அவர் அதுக்குரியதாகவும், குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும், அதே நேரம் கேதுவும் இப்போ 2லேருந்து அவர் ஜென்மத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் கடகராசியை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அது இருக்குது. அதனால இப்போ ராகு புத்திங்கிறது பிரம்மாண்டத்தை உருவாக்குது. எங்கே போனாலும் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிற மாதிரியும், அவருக்கு ஒரு நல்ல ஒரு மக்கள் ஆதரவு இருப்பது போல் ஒரு தோற்றத்தை கண்டிப்பாக அவர் கொடுத்துட்ருக்கு. அதனால் அவர் உற்சாகமாக அதில் ஈடுபடுறாரு. நல்ல விஷயம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த 2026 தேர்தலில் புது தலைவர்கள் உருவாகக்கூடிய சூழல் தான் ஜாதக அடிப்படையில் இருக்குது. கடகராசிக்கு நிறைய மாற்றங்கள், ஏன்னா அஷ்டமச்சனி தமிழ்நாட்டுக்கு விலகி இருக்குது. ஸோ அதனால் அந்த அகப்பட்ட சில காலங்கள்லாம் விலகி ஒரு பிரைட் ஃபியூச்சருங்கிறது தமிழகத்துக்கு உண்டு. ஸோ அப்போ விஜய் அவர்கள் இந்த இதுக்குள்ளே தேர்தல் களத்துக்குள்ளே அவர் இறங்குறாரு. ஆனால் அவருடைய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கும். ஏன்னா ஒரு அரசியலுக்குள்ளே ஈடுபடணும்னு யாராக இருந்தாலும் வராங்கன்னா, மக்கள் சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் எல்லோரும் வருவாங்க. ஓகே. ஆரம்ப நிலைங்கிறது அதுதான். அதுக்கப்புறம் அவங்களோட கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவரை எப்படி மோல்டு பண்ணுறது. ஏன்னா ஒரு வெற்றி மட்டுமே தான் ஒரு மனிதனுக்கு எப்பயுமே சந்தோஷத்தை தரும். தோல்வி அவங்களுக்கு சந்தோஷத்தை தராது. அப்போ முதல்ல நான் மக்களுக்கு உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், எனக்கு வாக்களிங்கன்னு முதல்ல கேட்குறாங்க. அவங்க தமிழக மக்கள் எப்பயும் போல் ஒரு ஆசையை தூண்டி கரெக்டாக ஓட்டு போடாமல் அவங்கள மனநிலையவே கலங்கடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, தோத்துட்டோன்னேயும் அவங்க வீட்லேயும் கிண்டல் கேலிக்கு ஆளாவாங்க. வெளியிலையும் சமூகத்துலேயும் இவ்வளோ பெரிய நடிகர், அவர் வந்தார், தோற்று போனார், அவர்னால முதலமைச்சர் ஆக முடிஞ்சா, அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ அப்போ அவருக்குள்ள ஒரு வேகம் கிடைக்கும்ல. எப்பயுமே தோத்தா தான் வெறி அதிகமாகும். நம்ம கண்டிப்பாக திரும்ப ஜெயிக்கணுங்கிற ஆவேசத்தை அது கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க எந்த மனிதரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதுவும் இல்லாமல் அது ஆளுமையான ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அவங்க அதை ஜெயிக்கணுங்கிற வெறி. எப்படி அவர் சினிமாவில் அவரை இது பாடி ஷேம் பண்ணாங்க ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் நான் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார்ல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இவருக்கு இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ அரசியலுமே ஒரு பாடி ஷேம் மாதிரியான ஒரு சில விஷயங்களை அசிங்கப்படும் பொழுது தான் அதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை மீண்டும் எழுந்து நிற்பார். அப்படி புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா தற்குறின்னு சொல்லி அவனை இது பண்ணுறாங்க. எல்லாருந்தையும் தற்குறிங்கிற வார்த்தை சும்மா ஒரு அவமானப்படுத்துகிறதோ, இல்லை உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா, ஒன்றுமே தெரியாதவங்க தான் எல்லாத்தையும் ஆண்டிருக்காங்க. தன்னை அறியாதவன் தற்குறி.
கண்டிப்பா. ஆ. அத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. அடுத்தவங்கள சொல்றப்ப ஈஸியா நம்ம எது வேணாலும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். பர்சனலா பார்க்கும்பொழுது அது தேவதான். ம். தற்குறியா இருந்தா தான், அவன் வந்து திரும்ப வந்து நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நாலேட்ஜா இருக்கவன் முட்டாளாகலாம் எப்ப வேணாலும். ஸோ, அதெல்லாம் வந்து இந்த தேர்தல்ல அவங்களுக்கு எல்லா அரசியல் தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தலா அது குடுக்கும். ம். அதனால விஜயோட சில வெற்றி வாய்ப்புகள், ஏன்னா அவர் முழுதும் தோல்வி அடைய வாய்ப்பில்ல. அவருடைய வெற்றிகள் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு புருவத்த உறுத்தி, "ஓ! அடுத்த கட்டம் வரப்போகுதோ!" அப்படிங்கிறத கண்டிப்பா உணர வைக்கும். நிச்சயமா. அதற்கான ஒரு ஜாதக அமைப்பு அவருக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகே. விஜயை பற்றி ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்களுடைய பார்வை எப்படி? விஜயோடைய அரசியல் தளம் என்பது விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் பேசிட்டேன். விஜய் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்துருவார். அரசியல் தளத்தில் நிற்பார். காக்கா கழுகு கூட்டம்னு சொல்லி நீங்களே ஒரு பேட்டி எடுத்து அதெல்லாம் நம்ம போட்டோம். விஜய் அரசியலுங்கிறது தவிர்க்க முடியாது. லக்னாதிபதி வலுப்பெற்ற ஒரு ஜாதகம். லக்னாதிபதி வலுப்பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை தவற விட மாட்டார்கள். இதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து 1996ல் ரஜினி ஐயாவுக்கு இருந்துச்சு. அவருக்கு லக்னாதிபதி வலு இல்ல. அதனால வாய்ப்பை தவற விட்டாரு. இவருக்கு லக்னாதிபதி வலுப்பெற்ற ஒரு ஜாதகம். அதனால வந்து வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டார். அது வந்து சிறப்பு. ஆனா, அப்பையிலேருந்து நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஓட்டு அரசியல்ல நீங்க ஜெயிக்கணும். மாநிலங்க எம்பி ஆவறதுக்கு மரியாதை இருந்தா போதும். இப்ப வந்து ஒரு சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் அவ்வளோதான். அவர் வந்து மக்கள போய் சந்திச்சு ஓட்டு கேட்கல. ஆனா, அவர வந்து மாநில எம்பியாவே ஆக்குனாங்க நம்ம இளையராஜா ஐயாவ. அதே மாரி மாநிலங்களவை எம்பி ஆவறதுக்கு தேவையில்ல. ஆனா, மக்களவை ஆகணும்னா ஓட்டு அரசியல் வேணும். அதே மாரி மக்கள்ட்ட போய் ஓட்டு கேட்கணும்னா அதுக்கு குரு. மக்கள்ங்கிறது குரு. அப்ப குரு பலமாக இருக்குன்னா, அவருக்கு குரு பலம் குறைவான ஜாதகம். அதனால குருவாக யாரையாவது ஒருத்தர ஏத்துக்கணும் அப்படின்னு நான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னமும் அந்த குருவான நபர் இன்னும் உள்ள வரல. 1. 2வது அவருக்கு யோக சனி காலமானது தொடங்குது. யோக சனி காலம் தொடங்குற நேரத்தில வந்து இப்ப அரசியல் தளம் நல்லா இருக்கு. அதனால இந்த வாட்டி ஓட்டு அரசியல்ல வந்து ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனா, அவர் தான் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவா இருக்கு. இன்னமும் காலம் இருக்கு. அதுல இன்னமும் பழுத்த அரசியல்வாதி, குருவாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆள். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, விஜயகாந்த் ஐயா வந்து துணை எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. எதிர்க்கட்சி தலைவர் ஆகும்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா வந்து கூடவே இருந்து கைட் பண்ணாங்க. அந்த மாரி வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி அவங்கள ஃபுல்லா கைட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு. இப்ப செங்கோட்டையன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கைட் பண்ணாரு. இப்போ வந்து ஈரோடு மீட்டிங் ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு. எல்லா விதத்திலும் எச்சரிக்கையா இருந்தாங்க. அது பத்தாது. ஓட்டு அரசியலுக்கு இன்னும் பழுத்து செங்கோட்டையன் ஐயாவோட சிறப்பான, இன்னும் பழுத்த அரசியல்வாதி வேணும். அவங்க வந்து முழுசா இவர டிசைன் பண்ணணும். அதுல வந்து அதன் மூலியமாக ஓட்ட அறுவடை பண்ணா, இவர் சிஎம் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காலம் என்ன வருதான்னு பார்க்கணும். ஆனா, குரு பலம் குறைவாக இருக்கிறது. குரு வந்து ஜென்ம குருவா தான் வரப்போறாரு. விரய குருவா இருக்கிறாரு. இப்ப அடுத்து ஜென்ம குருவா வரப்போறாரு. அதுக்கு அடுத்து கூட 2ஆம் இடத்து குருவா எப்போ வருவாரு? அடுத்த வருஷம் ஐபிஎஸ்ல தான் வருவாரு. அதுக்குள்ள எலக்ஷன் முடிஞ்சு ஆட்சி அமைஞ்சிரும். அதனால வந்து குரு பலம் இல்லை. அதே சமயத்துல ராகு வந்து பிரம்மாண்டத்தை உருவாக்கும். இவர் சொல்றார்ல, மாசுன்னு எல்லா மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஐயா கூட சொல்லியிருந்தாங்க. அந்த மாஸ் இருக்கு. அந்த மாஸ் இருக்கு. ராகு வந்து பிரம்மாண்டத்தை உருவாக்கும். ஆனா அந்த பிரம்மாண்டம் எல்லாம் ஓட்டா போறதுக்கு நெறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இன்னும் கட்சிகள் இருக்கு. பழுத்த ஆட்கள்லாம் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்க ஃபுல் ஓட்டையும் வாங்கிட விடவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த எலக்ஷனை பொறுத்தவரை இவர் ஒரு ஓட்டு சதவீதம் கண்டிப்பா. அது நான் இல்லன்னுலாம் சொல்லல. இவரால வந்து தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம். ஆனா அவருக்கு சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இவர் வந்து ஓட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். இதுல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வேணா இருக்கு. எப்படின்னா, தொங்கு சட்டசபை அமைந்தால், ஏன்னா தொங்கு சட்டசபை அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொங்கு சட்டசபை அமைந்தால் இவரோட வேல்யூ இன்னும் அதிகமாகும். ஏன்னா இப்ப தொங்கு சட்டசபை அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல குரு மாறுறதுக்கு தயாரா இருப்பாரு மே மாசத்துல. அப்ப இவருக்கான வேல்யூ இன்னும் கூடும். அது மாதிரி தொங்கு சட்டசபை அமையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இருக்கிறதுலயே இந்த எலெக்ஷன் வந்து 1967க்கு அப்புறம் 1967ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் முடிஞ்சு திமுக உள்ள வந்தது. புரியுதுங்களா? அதே மாதிரி 1967க்கு அப்புறம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் தான். அது எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும். அதுல வந்து இன்னைக்கு இருக்கிற களம் வந்து அந்த அளவுக்கு சூடு பிடிச்ச களமா தான் இருக்கு. இப்ப எடப்பாடி ஐயா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடி ஐயாவும் இதுல ஒரு டஃப் தான். அப்ப இவங்கலாம் கைகோக்கல, அவங்களும் 3 அணியாக நிக்கிறாங்க. சரிங்களா? இந்த 3 அணியாக நிக்கும்போது அதனுடைய போட்டிகள் வேற மாரி இருக்கும். ஓட்டு அரசியல் வேற மாரி இருக்கும். அதுக்கான காலம் இன்னும் இருக்கு. காலம் வரும்போது அதனுடைய பிரெடிக்ஷன்ஸ் நான் தெளிவா சொல்றேன். 2026ல தமிழக அரசியல் களம் விஜய்க்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா முதலமைச்சர் ஆவதற்கான எதுவுமே இல்ல அப்படின்னு சக ஜோதிடர்கள் 2 பேருமே சொல்லிட்டாங்க. விஜயோட ஜாதக கட்டம், அந்த அமைப்பு, அந்த கிரக நிலைகள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? பொதுவா வந்து இந்த பூசம் நட்சத்திரம்
விசாகம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரமே டேஞ்சரான நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரங்கள சீண்டி விட்டுறாத வரைக்கும் கம்முனு இருப்பாங்க. சீண்டி விட்டுட்டா பெரிய அளவு ஒரு புரட்சி பண்ணக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கும். ஏன்னா, அது ஜோதிட ரீதியாக சொன்னா டிஎன்ஏ அப்படின்றதுல ராகு டிஎன்ஏ தொடர்புடைய நட்சத்திரங்களா இருக்கும். அதுபோல இந்த பூச நட்சத்திரத்தை சீண்டி விட்டுட்டாங்கன்றதுனாலேயே, அந்த பழிவாங்கக்கூடிய எண்ணத்தினாலேயே அவரு அரசியல்ல பெரிய அளவுல வராரு. அந்த நட்சத்திரத்துக்கான வேல்யூ மிகப்பெரியது. அதற்கு தகுந்தாற் போலயே இந்த வருடம் 2026 மிக அற்புதமாக குருவே வந்து உச்சமடைகிறாரு. அதே கடகராசியில உச்சமடைகிறாரு. அவர் தலைமை ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இருந்தாலும் அந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கு இல்லையா? அது டிசம்பருக்கு அப்புறம் மாறும்பொழுது, அவரு தலைமை அவரு ஜெயிச்சு காட்டிட்டு இன்னொருத்தரை தலைமை ஏற்க விடுவாரான்றதும் ஒரு ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வரக்கூடிய அந்த எலக்ஷன் டேட்ட வச்சு அவரு கண்டிப்பாக இவர் தான் சிஎம்ன்றது நம்மளால ஒ கணிக்க முடியும். அனுமானிக்க முடியும். நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயமா.